إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நரகிற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாருடைய இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவனாக ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதிலே மூன்றில் ஒரு பகுதியை தாண்டுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், எங்கள் எல்லோருக்கும் இந்த ரமதானுடைய மாதம் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கும் எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளிலே ஏதும் தவறுகள் இருக்கின்றதா என்பதை ஒரு முறை சுய விசாரணை செய்து கொள்வதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், ஏனைய மாதங்களில் இருக்கக்கூடிய வேலைகளை விடவும் ரமதானுடைய மாதங்களில் வேலை இருந்தாலும் ஏதோ ஒரு அடிப்படையிலே இந்த மாதத்திலே நாங்கள் கூடுதலாக இபாதத்துகளுக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கக்கூடிய ஒரு வளமை எங்களிடம் இருந்து வருகிறது. எங்களுக்கு பார்க்க முடியும், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இன்னொரு இடத்திலே கூலிக்காக ஒரு எம்ப்ளாயிஸாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ரமதானுடைய மாதம் என்று வருகிற நேரத்திலே கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். மாற்றும் அது ஒரு சகோதரனுடைய கடையிலே வேலை செய்தாலும் ரமதானுடைய மாதம் என்பதனால் நேரங்களிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார்கள். குறிப்பாக இரவு நேரங்களிலே இபாதத்துக்களில் ஈடுபடுவதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுவதற்காக வேண்டியும் நேரத்தை ஒதுக்குகின்ற ஒரு வளமை நமக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமதானுடைய காலப்பகுதியிலே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொழில், எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் தூய்மையான முறையில் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கும், எங்களுடைய தொழில்கள் ஹலாலான முறையில் அமையப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் சகோதரர்களே, பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஜக்காத்துடைய இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அது ரமதானுடைய மாதத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கிற நேரத்தில் கூட முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய ஒரு வசதிக்காக வேண்டி, ஒரு நலனுக்காக வேண்டி இந்த ரமதானுடைய மாதத்திலே கணக்கு பார்த்து கொடுக்கிற ஒரு வளமையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதனால் சகோதரர்களே, நோமல் நாட்களில்
ரமதான் அல்லாத காலங்களில் வியாபாரத்தை பற்றி உங்களுடைய பொருளாதாரம் ஹலாலான முறை நடைபெறுகிறதா, அந்த பொருளாதாரத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய மெத்தட் சரிதானா, அதனுடைய அந்த அதாவது மூலதனம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹலாலானதாக இருக்கிறதா, நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருக்கிறதா என்பதை உங்களுக்கு சில நேரம் பார்க்க நேரம் இல்லாவிட்டாலும் அல்லாஹு தாலா பரக்கத்தான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதம் வந்து ஷஹ்ருன் முபாரக், ஒரு பரக்கத்தான மாதம், நேரத்தில் பரக்கத்து இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு அல்லாஹு தாலா பரக்கத்தை வச்சிருக்கிறான். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் எங்களுடைய தொழில் எங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்து ஒரு முஹாசபா செய்து இதில் ஏதாவது நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு வழிகள் இருக்கிறதா, எங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குரிய ஏதும் செயற்பாடுகள் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்கணும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தூய்மையானவனாக இருக்கிறான். லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் தூய்மையானவனாக இருந்து கொண்டு இந்த அசிங்கங்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மையானவன் எப்பொழுதுமே 100% தூய்மையானதை தான் விரும்புகிறான், தூய்மையானதை தான் ஏற்றுக்கொள்கிறான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன், அது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையாக எடுத்து நடக்க சொன்னானோ, எவைகளையெல்லாம் ஏவினானோ அதைத்தான் அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கும் ஏவி கொண்டிருக்கிறான் என்ற ஒரு முகத்திமாவை, ஒரு முன்னுரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? மக்களே, என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் மிகவுமே தூய்மையானவன், அவன் சுத்தமானவன், அவன் வந்து இந்த நஜீஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எப்பொழுதுமே தூய்மையானதை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹு தஆலா இந்த துனியாவில் ரசூல்மார்களுக்கு எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அதைத்தான் முஃமின்களுக்கும் ஏவுகிறான் என்ற அந்த அடிப்படையை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. எதை ஓதுறாங்கன்னா, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, யா ஐயுஹர் ருசுலு, ஏ ரசூல்மார்களே, தூதுவர்களே, குலு மினத் தய்யிபாத்தி, நீங்கள் நல்லவைகள் இருந்து சாப்பிடுங்கன்றாங்க, ஹலாலானதை சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, இன்னும் சாலிஹான நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்க எதை செய்கிறீங்களோ அதை நான் நன்கு அறிகிறவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய அந்த குர்ஆன் வசனத்தை நபிகளார் ஓதி காட்டுறான். இப்போ இந்த வசனத்தில் எப்படி அல்லாஹ் விழிக்கிறான்? யா ஐயுஹர் ருசுல் என்கிறான், நபிமார்களே என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். அப்ப நாங்க யோசிக்கலாம், இது வந்து எங்களுக்கு வந்த சட்டம் இல்லையே, இது அல்லாஹு தஆலா யாரை பார்த்து சொல்றான்? நபிமார்கள் ரசூல்மார்களை பார்த்து தானே யா ஐயுஹர் ருசுல் என்கிறான். அப்போ அதுக்கு முன்னால் தான் நபிகளார் ஃபெஸ்ட்டுக்கே சொல்லிட்டாங்க, மக்களே, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் எங்களுக்கும் படிப்பில் இருக்குது. அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்லியிருக்கிறான்? நபிமார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நல்லவைகளை சாப்பிடுங்கள், ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ரசூல் ஓதி காண்பிக்கிற இன்னொரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு. இப்போ எல்லாருக்கும் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்க்குகளில் நல்லதை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்ற அந்த வசனத்தையும் நபிகளார் ஓதி காண்பிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டு வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சூசகமாக சொல்ல வராங்க, இந்த உலகத்தில் வந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஆர்டர், இந்த உலகத்தில் வாழுகின்ற நல்ல மக்களுக்கும் ஒரு ஆர்டர் என்ன தெரியுமா? ஹலாலானவைகளை தவிர ஹராமானவற்றை சாப்பிட்டு விடக்கூடாது, தூய்மையானவைகளை மாத்திரம்தான் சாப்பிடணும். இதுதான் ஒரு முஃமின் இந்த துனியாவில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓதி காண்பிக்கிறாங்க. இன்னொரு உதாரணத்தையும் சொல்றாங்க. இந்த உதாரணம் நாங்கள் எல்லாரும் அடிக்க ஒரு முறை ஹதீஸ்ல கேட்ட உதாரணம் தான். ஒரு மனிதர் பயணம் மேற்கொள்கிறார், பாலைவன தூசி காற்றோடு ரொம்ப கஷ்டத்தோடு பயணிக்கிறார். ஆனால் இவர் பயணத்தில் களைப்போடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்கிறார், யா ரப் யா ரப், அவருடைய கஷ்டத்தை சொல்லி துவா கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் படுற கஷ்டம், இந்த கஷ்டத்தோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், ஆனாலும் இவர் சாப்பிடுற சாப்பாடு ஹராம். நாங்கள் யோசிக்கொள்றோம், நபிகளார் சொல்லி இந்த உதாரணத்துக்குள்ள நான் வந்துடக்கூடாது, எங்களோட பிள்ளைகள் வந்துடக்கூடாது, எங்களோட குடும்பத்தில் யாரும் இதுக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இதை விளங்கப்படுத்த வராங்கண்டா, அவ்வளோ கஷ்டத்தோட கையேந்தியும் நபிகளார் சொல்றாங்க, இவர் எவ்வளோ கையேந்தி துவா கேட்கிறார் பாருங்க, ஆனால்
அவருடைய சாப்பாடு ஹராம். நாங்களே கவலைப்படுறோம் பாருங்க. இப்போ எவ்வளோ சொல்லி வேலை இல்லை, எவ்வளோ சொன்னாலும் ஹராத்தை தான் சாப்பிட்றாரு. நாங்கள் சில ஆக்களை பார்த்து கவலைப்படுறோம். சாப்பாடு ஹராம், குடிக்கிற குடிபானம் ஹராம், அதே போன்று வமல் பசுஹு ஹராம், அவர் உடுத்திருக்கிற உடுப்பும் ஹராம் என்றாங்க. மூணு சொல்றாங்க, தின்றது ஹராம், குடிக்கிறது ஹராம், உடுத்திருக்கிறது ஹராம். அது மட்டுமல்ல வகுந்திய பில் ஹராம், ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஹராம். சாப்பிட்றது, குடிக்கிறது, உடுக்கிறது எல்லாமே ஹராத்தை கொண்டு அவர் போஷிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி சொல்லிட்டு ரசூல் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க தெரியுமா? தின்றது ஹராம் என்றா, குடிக்கிற ஹராம் என்றா, உடுக்கிற உடுப்புகள் ஹராம் என்றால் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அப்பா அல்லாஹ் துஆ ஏற்றுக்கொள்வான்? இப்போ நாங்கள் கேஷுவலாக பேசுவோம் இல்லையா? தின்றது ஹராம், குடிக்கிறது ஹராம், உடுக்கிறது ஹராம், எல்லாமே ஹராம் என்றால் அல்லாஹ் இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வானா? அப்படின்னு நபிகள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தில் நம்ம கூடுதலாக கியாமுல் லைல் தொழுகையில் சுஜூதுல நீண்ட நேரம் துஆ கேட்கிறோம். கிடைக்கிற கெப்பில எல்லாம் துஆ கேட்கிறோம், தௌபா செய்கிறோம். சஹருடைய நேரத்தில் இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம், நல்ல மக்கள் இரவிலே குறைவாக தூங்குவார்கள், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்ற குர்ஆன் வசனத்தை எல்லாம் நம்ம பயான்ல கேட்டுட்டு இப்போ நம்ம முடிவெடுத்தாச்சு. என்ன முடிவு? இந்த முறை கியாமுல் லைல் நம்ம தொழுகிறோம். இப்போ ரமலான் ஒரு பகுதி போய்த்தாச்சா, இல்லை 2 பகுதி பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 பகுதியில் குறிப்பாக கடைசி 10 நான் இரவிரவாக விழித்திருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க போகிறேன், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய போகிறேன், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தேவைகளை நான் துஆ கேட்க போகிறேன் என்று நாங்கள் இப்பவே நினைச்சிருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஆசை எங்களுக்கு சரியான முறையில் நிறைவேறணும் என்ற ஒரு நோக்கம் இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்துக்கு முன்னால் நாங்கள் எங்களை கிளியர் பண்ணணும். எப்படி தானே? இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு பயணம் போகணும், ஜெஃப்னாக்கு போகணும், ரோடெல்லாம் மூடி இருக்குது, போகலாமா? நம்ம சும்மா ஆசைப்படுறோம், நாங்கள் நாளைக்கு ஜெஃப்னாக்கு போகிறோம் அப்படின்றோம். ஆனால் எத்தனையோ இடங்கள் தடங்கள் இருக்குது, வாகனத்தை விட மாட்டாங்க, எத்தனையோ டாக்குமெண்ட்ஸ் காட்ட வேண்டி இருக்குதுண்டா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே என்ன செய்வோம்? அதுக்குரிய லைசன்ஸ் எடுப்போம், அதுக்குரிய பெர்மிட்டுகளை எடுப்போம், எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு தான் பயணத்தை ஆரம்பிப்போம். இல்லைன்னா நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பயணம் போய் மேலே ரிட்டர்ன் வர வேண்டி வரும், அல்லது அந்த பயணத்துடைய நோக்கங்கள் சரியாக நிறைவேறாது. அப்போ நாங்கள் இப்போ மைண்ட் செட் எப்படி வச்சிருக்கிறோம் தெரியுமா? நாங்கள் கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் முழுக்க பள்ளியோடு டச் ஆகும், துஆ கேட்க போகிறோம். அல்லது கடைசி 10 வரைக்கும் போது தேவையில்லை. இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வைங்களேன், சாட்டர்டே சண்டே லீவு வருது, அப்போ தொழிலில் கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிளும் நல்லாவே கிடைக்குதுன்னு வைங்களேன். இந்த லீவை பிடிச்சி நான் பள்ளிக்காக போகிறேன், துஆ கேட்க போகிறேன், சுஜூதுல நீண்ட நேரம் துஆ கேட்க போகிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க போகிறேன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது ஒவ்வொரு மனுஷன் நிலைப்பாடு. ரமதானில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். அதனால சகோதரர்களே, பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யறதுக்கு முன்னாடி ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கணும், நான் அதுக்கு தகுதியானவனா, என் துஆவை நான் கேட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏன்னா ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, யாருடைய சாப்பாடு ஹராமோ, யாருடைய குடிபானம் ஹராமோ, யாருடைய உடுப்பு ஹராமோ, இவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்போ நாங்கள் முதலாவது இன்றைக்கு யோசிக்கணும், இந்த ஹுத்துபாவோட என்ன தெரியுமா? நான் எதை சாப்பிட்றேன், நான் எப்படி சம்பாதிக்கிறேன், ஏண்ட சம்பாத்தியத்தில் ஹராம் சம்மந்தப்படுதா இல்லையா, ஏண்ட சம்பாத்தியத்தில் இன்னொருத்தர பதுவா சம்மந்தப்படுதா இல்லையா, ஏண்ட சம்பாத்தியத்தில் நான் இன்னொருத்தரை ஏமாத்துறேனா இல்லையா, ஏண்ட சம்பாத்தியத்தில் நான் பொய் சொல்கிறேனா இல்லையா, அல்லது இன்னொருத்தண்ட சொத்தை அநியாயமாக நான் பறிச்செடுத்து கொண்டு அதைத்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கொண்டு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறேன். பேசிக்கில் என் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஹராமா இல்லையா, யோசிக்கணுமா இல்லையா? அல்லது நாங்கள் ஒன்றாக செய்து பில்ட் பண்ணின வியாபாரத்தில் ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சுட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் கொடுக்காமல் நாங்கள் அதை எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு என்னுடைய சொந்த வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறேனா இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி ஹராம் வருது? ஏதாவது ஹராம் வந்திருக்குதா? இல்லை. வந்திருந்தால் உடனடியாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதற்கு முன்னால் அந்த ஹராத்தை ஃபெஸ்ட்டுக்கு கொடுங்க, அல்லது இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களாக இருந்தால் அவற்றை கொடுங்க. இப்போ கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட கையில் காசு இல்லையா, கொடுக்கறதுக்கு மாதிரி இல்லையா, யாருக்கு கொடுக்கணுமோ, யாருக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சுருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நாங்கள் 2 பேர் ஒன்றாக வியாபாரம் பண்ணினோம், அல்லது உங்கள்கிட்ட நான் இவ்வளோ காசு எடுத்திருந்தேன், நான் வேணுமென்று உங்களுக்கு தராமல் இருக்கிறேன், உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு பகுதி என்னுடைய பொருளாதாரத்தோட மிக்ஸாக இருக்கிறது, அது மனசை உறுத்தி கொண்டிருக்குது, இந்த ரமலானையும் எனக்கு அப்படி தாண்டி போகல. ஹராமான பொருளாதாரத்தை செஞ்சு கொண்டு ஹராமானவைகளை சாப்பிட்டு கொண்டு இவ்வளவு நாளையும் தாண்டியாச்சு, பல காரணங்களை எல்லாம் நானாகவே கிரியேட் பண்ணி தாண்டி இருக்கிறேன். ஆனால் இந்த ரமலான் எனக்கு அப்படி தாண்டேல, நான் உங்களுக்கு இவ்வளோ தரணும், நான் எழுதி வச்சிருக்கிறேன், அடுத்த நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்ச உடனே உங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை நான் தந்துடுறேன், நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, நான் அவங்கள்ட்ட மன்னிப்புக்கிறேன். ஹராம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, கிளியர் பண்ணி போட்டு அல்லாஹ்ட்ட கையெழுந்துங்க, யா அல்லாஹ்
நான் இந்த மெத்தடுகளை எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு எல்லாத்தையும் விட்டாச்சு, இனிமேல் நான் கேட்கிற துவாவை நீ தடை செஞ்சிடாது, என்னுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. முதல்ல நீங்க அல்லாஹ்விடத்துல துவா கேட்பதற்கு நானும் தான் நீங்களும் தான் எங்களுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்ற ஒரு லெவலுக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கணும் ஃபெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் என்னத்தை கேட்குறேன்றது. ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் தகுதியாகணுமே, அல்லாஹ்விடத்தில் கையேந்திரத்துக்கும் அல்லாஹ் எங்களை துவாவை கபூல் செய்வான் என்ற ஒரு நல்லெண்ணம் வைக்கிறதுக்கும் எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வதும் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதும் இந்த ரமலானுடைய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னும் சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கண்டா, சில மசாலாக்கள் சில வியாபாரம் சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்பாங்க, இது ஹலாலா ஹராமான்னு கேட்பாங்க. அப்போ கேட்குற அவங்களுக்கே தெரியும் சில பொழுது அது தெளிவான ஹலால் இல்லை, கேட்கப்படுற எங்களுக்கு தெரியும் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய இது தெளிவான ஹராமும் இல்லை, சும்மா ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ கன்ஃபியூஸாக ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் இது ஹலாலா இது ஹராமா அப்படின்னு இருக்க சான்ஸ் இருக்குது தானே. ஏன்னா சில ஆட்கள் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுமா, ஹஸ்ரத் ஒன்றோ ஹலாலா இருக்கணும் இல்லாட்டி ஹராமா இருக்கணும், சும்மா இந்த மலுப்பல் பதிலெல்லாம் சொல்ல வாரண்டுவா. அப்போ ரசூலுல்லாஹ் ஏன் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லணும், இன்னல் ஹலால பையினூன் வ இன்னல் ஹராம பையினூன், ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது, வபைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத்துன், இந்த தெளிவான ஹலாலுக்கும் தெளிவான ஹராமுக்கும் நடுவிலே சந்தேகத்துக்குரிய சில விடயங்கள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, சில விடயங்களுக்கு ஒன் ஷாட்ல எங்களுக்கு ஹலால்னு ஃபத்வா கொடுக்கோமேலா, ஒன் ஷாட்ல ஹராம்னு ஃபத்வா கொடுக்கோமேலா. அப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு நிலைமை வரும், ஒரு டவுட்ஸ் வரும். எவ்வளவுதான் ஆய்வு செய்தாலும் எத்தனை உலமாக்கள்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டாலும் ஒரு சந்தேகம் எங்கள் உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கும். இப்படி வருகிறதா, இஸ்லாம் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுது. என்ன, உங்களுக்கு டவுட்னா விட்டு போட்டு வேலையை பாருங்க, அவ்வளோதான், தடமானமானம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல, இல்லை இது சந்தேகம் தானே, அதை சொல்லி நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இல்லை, இஸ்லாம் சந்தேகம் வந்தால் தொடர்ந்து செய்யுங்கன்னு வழிகாட்டல. ஒரு விஷயத்தில் சந்தேகம் வருதா, நேரடியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல, ஆனால் துணை ஆதாரங்களை வைத்து பார்க்கிற நேரத்தில் இந்த வியாபாரம் ஹரா மாதிரி விளங்குது, ஹராத்தின் பக்கம் கொஞ்சம் வெயிட் கூடுதுண்டா அதை மொத்தமாக விட்டுருங்க. இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது, இன்னல் ஹலால பையினூன் வ இன்னல் ஹராம பையினூன், ரெண்டும் தெளிவு. ரெண்டு டவுட்டான சில விஷயங்கள் இருக்குது, அந்த டவுட்டுகளை வச்சுக்கொண்டு தடமாறவானம், அதை விட்டுருங்க என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா, சில வியாபாரங்களை பற்றி சில சகோதரர்கள் கேட்பாங்க. அப்போ நாங்கள் சில ஆதாரங்களை சொல்லி இது ஹலால் தான் பரவாயில்ல செஞ்சுட்டு போகின்றோம். இன்னும் சில வியாபாரங்களுக்கு சில ஆதாரங்களை சொல்லி இது ஹராம் இதை விட்டுருங்கன்றோம். இன்னும் சில வியாபாரங்களில் சரியான ஒரு தடமாத்தமும் ஏற்படும். ஏன்னா இப்போ நாங்கள் இது ஹராம் எடுத்துக்கு ஒரு ஹதீஸை கொடுக்கக்கூட இல்லை, இந்த வகையில் கூடும் தானே, இல்லை அப்படி கூடுமா கூடாது, அப்படி ஒரு முஷ்கிலா, ஒரு சின்ன சின்ன அந்த கருத்து முரண்பாடுகள் வருகிற நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் தெரியுமா, அதில் வெயிட் எந்த பக்கம் கூடுது, ஹராத்தின் பக்கம் வெயிட் கூடுதா, கொஞ்சம் நல்லாவே டவுட் கூடிக்கொண்டு போகுதுன்னா அதை பேசாமல் விட்டுருங்க. ஆனால் சிலாக்கள் ஆகியோம் என்ன தெரியுமா, அதை எப்படி விடலாம் போலவே, எங்களோட வாப்பா செஞ்ச தொழில் எங்களோட அப்பா செஞ்ச தொழில் நாங்கள் 40 வருஷமாக செய்கிறோம், அப்போ அவ்வளோ பேரும் ஹராத்தியாக செஞ்சாங்க, 50 வருஷமாக சிலாக்கள் இது டவுட்டுக்கல்ல, தெளிவான ஹராமான சில வியாபாரங்களுக்கு இப்படி ஆகியோ பண்ணுவாங்க. ஆதாரபூர்வமாக நம்ம நிரூபிக்கிறோம் இந்த வியாபாரம் ஹராம் கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகும் எப்படி மௌலவி இப்போ எப்படி விட்டுறது கூடாது என்றாலும், நாங்கள் பரம்பரையாக பழகின வியாபாரம் அல்லவா, எங்களோட வாப்பாங்க செஞ்சது, வாப்பா செஞ்சு கிட்டத்தட்ட 4 தலைமுறையினர்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் எப்படி ஹராமன்றீங்கன்னு கேட்குறாங்க. சரி ஹராமன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், இப்போ உடையலுமா எங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் நாங்கள் தொழில் கொடுத்துருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் எங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்ற மாதம் என்பதை நாங்கள் மனதில் ஆழமாக பதியுங்க. ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த மாதத்தில் தான் நாங்கள் எல்லாரும் திருந்த பார்க்குறோம், இந்த மாதத்தில் தான் ஒரு மனிதனாக நாங்கள் மாறி வாழ்வதற்கு ட்ரை பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை கொஞ்ச நேரம் யோசிச்சு சிந்திச்சு எதில் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ்கள் பண்ணணும்னு நாங்கள் முடிவெடுக்கலையோ அதுக்கு பிறகு பிஸியில் நாங்கள் ஓடிடுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய சம்பாத்தியங்கள் அது சரியா பிழையா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அழகான தருணம் இந்த ரமலானுடைய மாதம் என்பதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, தொழிலில் ஹராம் ஹலால் பார்க்கறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. ஒன்று, பேசிக்கில் அல்லாஹுடைய தூதரும் அந்த பேரை சொல்லியே ஹராம் இருக்கிறாங்க. மதுபானம் வியாபாரம் பேசிக்கில் ஹராம், அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதும் ஹராம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஹராம், அதை கொடுக்கறதும் ஹராம், கொண்டு வந்து கொடுக்கறது, அதை ஏற்றி கொண்டு போய் வாகனத்தில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது எல்லாமே ஹராம். தெளிவாக ஹதீஸ் வருது. மதுபானத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, அதை எடுத்து கொடுக்குறவங்க, விற்கிறவங்க, வாங்குறவங்க எல்லாருக்கும் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறதுன்னு ஹதீஸ் தெளிவாக வந்தாச்சு. அதை மாதிரி இன்னும் சில நிறைய ப்ரொடக்ட்டுகள் பேசிக்கில் ஹராம், இதை நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனால் எங்களோட முஸ்லீம்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன்,
பன்றி இறைச்சி விற்கிறது ஹராமா ஹலால்னு கேட்டால் அந்த வார்த்தையை சொல்லுவான்னுவாங்க. அம்மா அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, அது ஹராம் அப்படின்னுவாங்க. ஒரு ஒரு அவசரத்துக்கு ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு கூட பேரை கூட பாவி கூட விட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் மிம்பர்ல சொல்ற வார்த்தையா? ஏன் குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றானே ஹின்சீரன், அந்த அளவுக்கு பக்குவமாக அப்படியெல்லாம் பேசுறாதீங்க அப்படின்னுவாங்க. அது ஹராம் என்பதில் எல்லாரும் இத்திஃபாக். எந்த அளவுக்கு என்றால் அது அது விற்கிற ஊர்களுக்கே அவங்க ஒரு செகண்ட் குவாலிட்டியில பார்ப்பாங்க. இதெல்லாம் அந்த ஐட்டங்கள் விற்கிற ஊர் இல்லை அப்படின்வாங்க. இது அவ்வளவு பாரதூரமாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சர்வசாதாரணமாக பேங்க்ல போய் வட்டிக்கு லோன் எடுத்து ஒரு கடையை 2 கடையாக்குவாங்க. சர்வசாதாரணமாக ஹராமான முறையில் பேங்க்ல போய் லோன் எடுத்து வட்டியெல்லாம் கட்டுறதுன்ற எக்ரி ஆகி ஒரு வீட்டை 2 வீடாக்குவாங்க. ஒரு ஷிப்மெண்ட் எடுக்கிறது 2 ஷிப்மெண்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்? வியாபாரம் கூடுது, இன்வெஸ்ட்மெண்ட் போதா. இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன வழி? எங்கட எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொண்டு போய் பேங்க்ல காட்டுறது, அதை காட்டி லோன் எடுக்கிறது. கொடுக்குற லோன் எப்படி? ஒவ்வொரு மாசமும் திருப்பி கொடுக்குற நேரத்தில் வட்டியோடு சேர்த்து கட்டுறது. கேட்டா சொல்லுவாங்க தெரியுமா, யார் தான் தருவா? பயான் பண்ற போல நீங்க தருவீங்களா? வட்டி எடுக்க கூடாதுன்றீங்க, பேங்க்ல போய் லோன் எடுத்து பிசினஸ் டெவலப் பண்ண கூடாதுன்றீங்க. எங்களுக்கு ஸ்டோர்னு தேவைப்படுது, ஒரு கடை ஈக்குது, ஆனால் நான் இன்னொரு கடை போடல ஹசரத், எனக்கு சாமான ஸ்டாக் பண்றதுக்கு ஸ்டோர் தேவைப்படுது. உங்க வீட்டு தருவீங்களா? தரமாட்டீங்களே. அப்ப நான் ஸ்டோர் வாங்கத்தானே வேணும். அப்ப யார்ட்டையாவது காசு கேட்டா தருவாங்களா? அதுவும் தரமாட்டாங்க. அப்ப என்ன வழி இருக்குது? பேங்க்ல போய் நான் என்னுடைய டீடை கொண்டு போய் கொடுத்து ஒரு லோன் எடுக்கிறேன். அது அல்லாஹ் நான் மன்னிச்சிருவான். நான் இன்ஷா அல்லாஹ் பிசினஸ்ல டெவலப் ஆனதுக்கு பிறகு நான் அதிலிருந்து கலந்து கொள்றேன்டுவாங்க. ஏதோ அல்லாஹ் இவருக்கு கேரண்டி பண்ணிக்கிறேன், இன்னொரு 30 வருஷம் இந்த உலகத்துல வாழ போறீங்க, பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கு பிறகு நீங்க எடுத்த ஹராத்தை விட்டுட்டு நீங்க தௌபா செஞ்சுட்டு வாங்கன்னு ஏதோ உத்தரவாதம் கொடுத்த மாதிரி சர்வசாதாரணமா வட்டியை கை வச்சிருக்கிறான். இன்னும் சில ஆக்கள்கிட்ட உட வியாபாரத்துல வட்டி சம்பந்தப்பட்டிருக்கிறது, இதை விடக்கூடாதா? அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிக்கிறான். ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, வட்டியை நீங்கள் விடவில்லை என்றிருந்தால் அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதருடனும் சண்டைக்கு வாங்கன்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பாவம் இந்த வட்டி. ஹதீஸ்ல தெளிவாக வருது, வட்டி சாப்பிடுறவனுக்கு அல்லாஹுடைய பது, அல்லாஹுடைய சாபம் இருக்குது. நாங்க தெரிஞ்சு கொண்டு வட்டி எடுத்துக்கொண்டு அன்பான மனைவிக்கு போய் சஹர் சாப்பாடு இந்த வட்டியால சம்பாதிச்ச, வட்டி எடுத்து சம்பாதிச்ச பணத்தால கொண்டு போய் கொடுக்குறோமே. இஃப்தாருடைய நேரத்தில் பிள்ளைகளோட சந்தோஷமாக நோன்பு திறக்கிறோம், மனசு உறுத்தும். நான் வட்டிக்கு சல்லி எடுத்து தான் இந்த பிசினஸ் டெவலப் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த சின்னஞ்சிறுசுகள், அந்த பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சில இடங்கள்ல சில பெண்கள் கேள்வி கேட்டு அனுப்புவாங்க தெரியுமா, எங்களோட ஹஸ்பண்ட் செய்யற தொழில வட்டி இருக்குது என்பது 100% தெரியும் எங்களுக்கு. அவர் செய்யற தொழில் மார்க்கத்துக்கு முரணானது 100% தெரியும். ஆனா வீட்டுக்கு அவர் தான் செலவுக்கு கொண்டு வர. என்ன செய்யறது? சாப்பிடுறதா இல்லையா? பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கறதா இல்லையா? ஹஸ்பண்ட சொன்னா பிரச்சனைக்கு வரா. அந்த பொருளாதாரத்தை இப்ப விட்டு போட்டு எனக்கு தொழிலுக்கு போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து சொல்கிறேன், உட மனைவிமார்களை, உட பிள்ளைகளை, உட குடும்ப அங்கத்தவர்களை தர்ம சங்கடமான நிலைமைக்கு நீங்க உள்ளாக்காதீங்க. தொழில மனுஷன் தானே, எல்லாரும் பாவம் செய்யக்கூடியதான் மனுஷன், தவறு செஞ்சிருக்கலாம். வட்டி எடுத்து நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா இது ஒரு ஸ்டெப் ஆயிடுங்க. இந்த ரமதானுடைய இந்த நாளை, இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் இன்றைக்கு நைட்டுக்கு கொஞ்சம் யோசிங்க. உடனே யோசிங்க, எப்படி என்ன இதை ரீப்ளேஸ் பண்ணலாம், அந்த சல்லி வட்டியிலிருந்து எப்படி கலரலாம், பாவமான காரியங்கள் எப்படி கலரலாம், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வியாபாரம் என்று வந்தா இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணலாம். அடுத்தாக்களோட கன்செப்ட், நாங்க உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணதுக்கு ரெடி, ஆனா பஜார்ல எல்லாரும் ரெடி இல்லையே. பஜார்ல எல்லாரும் ரெடினா நாங்க ரெடி. அன்புக்குரிய சகோதரர், கபூர்ல எல்லாரையும் முரடி கொண்டு வைக்கிறல்ல, ஒவ்வொருத்தரும் ட்ரெயின்ல மௌத்தாகுவாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவும் மாட்டார், அவர்கிட்ட கேள்வி கேட்கிற உங்களுக்கு பதில் சொல்லவும் மேலாது. அப்ப நீங்க பஜாரில் உள்ள 99% பொய் சொல்கிறார்கள், ஒரு ப்ரொடக்டை மாற்றி வித்து அதை ஏமாற்றுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றதுனால நீங்களும் பொய் சொல்லணும், நீங்களும் ஏமாற்றணும். ஏதாவது விதி ஒன்று இருக்குதா? இதை சொல்லி மறுமையில தப்பலாமா? நீங்க ஏப்பா பொய் சொன்னீங்க, நீங்க ஏன் வாக்கு மாற்றம் செஞ்சீங்க, ஏன் நீங்க ஏமாத்தீங்கன்னு கேட்டால், இல்லையா அல்லாஹ், நான் நல்லவன் தான், பொய் சொல்றது எனக்கு பிடிக்காதுதான், ஏமாத்துறது எனக்கு பிடிக்காதுதான். ஆனா பஜார்ல எல்லாரும் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடிய நான் மட்டும் நேர்மையாக பண்ணினா கடையை மூடிட்டு வீட்டுல இருக்க வேண்டியது. இதான் இன்னைக்கு சொல்ற ஆக்கள் சொல்ற காரணம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவை பயந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், வாக்கு மீற மாட்டேன், ஒரு ப்ரொடக்டை பொய்ய சொல்லி விற்பனை செய்ய மாட்டேன், அநியாயமாக மார்க்கெட்டிங் செய்ய மாட்டேன் என்ற நல்லெண்ணத்தோடு நீங்க சரியாக நடந்து பாருங்க பாப்பா. 99 பேரும் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணி அவர்கள் லட்சத்தில் சம்பாதிச்சாலும் நீங்க உண்மையாக இருக்கின்ற ஒரே காரணத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நினையாத புறத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். நினையாத புறத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தில் டெவலப்மெண்ட்டை தருவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி ஒரு டெவலப்மெண்ட் எங்களுக்கு தேவைண்டா எங்களோட ஈமான் பலமாக இருக்கும். நான் இந்த ஹராத்தை விட்டு நான் நேர்மையாக தெளிவாக உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுகிறேன். எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக.
என்ன பிஸ்னஸ்ல அல்லாஹு தாலா தொடர்ந்தும் பரக்கத்தை வைக்கணும் என்பதற்காக ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் நான் நேர்மையாக வியாபாரம் பண்ணுகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய நேர்மையும் என்னுடைய உண்மைத்தன்மையும் உனக்காக வேண்டி இருந்தால் என் பிஸ்னஸ்ல டெவலப்ப தந்துட்டு அல்லாட்ட கையேந்துங்க. மக்கள் தீர்மானிக்க தேவையில்லை, நீங்க அல்லாட்ட கையேந்துங்க. அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொட்டுவான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. குறைவாக தந்தாலும் தருகின்ற அந்த குறைவான வருமானத்தில் அல்லாஹு தாலா அதிகமான பரக்கத்தை அல்லாஹ் வைப்பான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். அடிக்கொருமுறை நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பிஸ்னஸ்ல யாரெல்லாம் பொய் சொல்லி சம்பாதிக்கிறாங்களோ முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அவங்களோட வியாபாரத்தினுடைய அந்த பரக்கத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். யார் உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுக்கு பூரிக்கலகுமா பரக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே குவான்டிட்டி முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு நான் 50,000 சம்பாதிக்கிறேன், நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க, இன்னொருத்தர் 1,00,000 சம்பாதிக்கிறார். நாங்க பார்க்கறது குவான்டிட்டியை கூட்டணும். 50,000 சம்பாதிச்சது 1,00,000 ஆக்கணும், 1,00,000 2,00,000 ஆக்கணும். அதுல முக்கியமே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? குவான்டிட்டியை விட குவாலிட்டியை பார்க்க சொல்லுது. நீங்க சம்பாதிச்சது 1000 இருந்தாலும் ஹலாலாக சம்பாதிச்சால், இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யாமல் சம்பாதிச்சால், இன்னொருத்தரை ஏமாத்தாமல் சம்பாதிச்சால், அந்த 50,000 1,00,000 இல்லாத பரக்கத்தை அல்லாஹு தாலா 1000 ரூபாவிலே வைப்பார் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதில் மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்ற விடயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னண்டா, இப்போ நாங்கள் முதலாவது யோசிக்கணும், நான் செய்கின்ற சம்பாத்தியம் அடிப்படையில் ஹராமா ஹலால், இதை பாருங்கள். ரெண்டாவது, ஹலாலான தொழிலாக இருந்தாலும் செய்கின்ற நேரத்தில் பொய் சொல்லாமல் ஏமாத்தாமல் அடுத்தவர்களை குழியில் போட்டு வருத்தத்தில் போட்டுறாம நாங்கள் சரியாக நீதியாக நியாயமாக எங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். சில நேரம் நாங்கள் இந்த பயான்களை கேட்குற நேரத்தை எங்களோட உள்ளத்தில் உறுத்தும் என்ன தெரியுமா? ஏன் பிஸ்னஸில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் பிஸ்னஸில் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டி இருக்குது, ஏன் பிஸ்னஸில் இப்படியெல்லாம் ஒரு தில்லுமுள்ளுகள் செய்ய வேண்டி இருக்குது என்று வந்தால் இதை மாற்றி யோசிங்க. இதை எப்படி இஸ்லாமிய ஷரியா சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் செஞ்சு கொள்ளலாம், மறுமை நாளையில மாற்றிக்கொள்ளாமல் என்னுடைய இந்த பொருளாதாரத்தை எப்படி காத்து கொள்ளலாம், எப்படி அடுத்த பரம்பரைக்கு என்னுடைய வியாபாரத்தை காட்டி கொடுக்குற நேரத்தில் தெளிவான முறையில் காட்டி கொடுக்கலாம் என்ற ஐடியாக்களை உங்களுக்கு எடுக்கலாம். ரமலானுடைய காலம், அழகாக யோசித்து சிந்தித்து செயற்பட்டு அந்த விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னும் கொஞ்சம் பேர் இன்னொரு ஸ்டைலில் ஹராமான முறையில் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அது என்னண்டா, இன்னொருத்தர் காசு அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தந்திருப்பார், ஒரு 50 லட்சம் அல்லது 1 கோடி. ஆனால் ஒரு காலப்போக்கில் சொல்லிடுவார் என்ன தெரியுமா? அவங்களோட பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருந்து எடுத்தது லொஸ்டாவிட்டு அப்படின்றாங்க, லொஸ்டாவிட்டுன்றாங்க, அல்லது யாரோ களவெடுத்துட்டு போயிட்டுருவாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவருடைய அந்த பொருளாதார அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கொண்டு இவர் சம்பாதிச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருப்பார். இவருடைய சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல, யாருடையோ இன்வெஸ்ட்மெண்ட், இவர் சம்பாதிச்சு கொண்டு இருப்பார். அப்போ கேட்டால் இல்லைப்பா உங்களோட அமௌண்ட்டுக்கு நாங்கள் ஒரு ஷிப்மெண்ட் ஒன்று போட்டு அதை லொஸ்ட் ஆகிட்டு இம்போர்ட் பண்ணது லொஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அவரை அப்படியே பாவம் ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டு இன்னொருத்தர் காசை வைத்துக்கொண்டு அவர் சம்பாதிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதுவும் பேசிக்கில் ஹராம், அடிப்படையில் ஹராம். அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது, என்ன தெரியுமா? ஒருத்தட்ட கடன் வாங்குவார், ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கடன் வாங்குவார். கடன் வாங்கி குறித்த டேட்டில் திருப்பி தருவதாக வாக்கு கொடுத்துருவார். அப்போ குறித்த டேட்டில் திருப்பி கொடுக்காம இவர்கிட்ட பணம் இருக்குது, பணம் இல்லைண்டா அது வேறு கட்டம். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துட்டு ஒரு லொஸ்டோன் வந்துட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி அவரோட ஒரு முடிவெடுக்கலாம். இது அப்படி இல்லை. நான் உங்கள்கிட்ட 20 லட்சம் ரூபா கடன் வாங்குறேன், கடன் வாங்கி ஒரு 10 நாளில் திருப்பி தருவதாக உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த 20 லட்சம் ரூபா காசை வைத்து நான் ஒரு பிஸ்னஸை தொடங்கியாச்சு. பிஸ்னஸை தொடங்கி என்ன பிஸ்னஸ் போகுது, அதில் நான் சம்பாதிச்சு சாப்பிட்றேன், வீடு கட்டுறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் அந்த மனிதர் வந்து கடனை கேட்கிறார், இல்லை கொஞ்சம் டைம் தாங்கன்ட்டு அவர் அலக்களிக்க வச்சு அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அவசரத்துக்கு எடுத்த கடனை நாங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி இதில் சம்பாதிச்சு கொண்டு போகிறோம். அவர் அலை விட்டுட்டு அவர் பதுவா செஞ்சு கொண்டு இருக்கிறார். அட ஏண்ட காசு எடுத்து இவன் பாரு, இவன் வீடு கட்டுறான், இவன் வாகனம் வாங்கி இருக்கிறான், இவன் அது வெளிநாட்டுக்கு போகிறான், எல்லாமே நடக்குது, என்னுடைய கடனை திருப்பி தராமல் இருக்கிறான். அப்போ எவ்வளோ ஒரு மனசு வருத்தத்தோடு அந்த அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இது ஹலாலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த பிஸ்னஸுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த அந்த மூலதனம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமான ஹராம். இன்னொருத்தர் அனுமதி இல்லாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மெத்தடுகளில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை பாதுகாத்துக்கிறோம், எல்லாம் கிளியராக இருக்கும். இஸ்லாம் வந்து வியாபாரத்தை எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுதுண்டா,
கிட்டத்தட்ட சஹீஹுல் புகாரியில மட்டும் 198 ஹதீஸுகள் வந்திருக்கிறது வியாபாரத்தை பற்றி. அடிக்கொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இவ்வளோ வியாபாரத்தை பற்றி ஹதீஸ் ஏன் வருதுண்டா, இது மனுஷன் இந்த துனியாவில் வாழ்றதுக்கு பிஸ்னஸ்ன்றது, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறன்றது ஆக முக்கியமான ஒரு விஷயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களில் எங்களோட பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்ற விடயத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, எங்களோட பிஸ்னஸை தூய்மைப்படுத்துகிற இன்னொரு முக்கியமான ஒரு வழிதான் இந்த ஜக்காத்துடைய சட்டம். அதாவது நாங்கள் சதக்காக்கள் கொடுக்குறோம், கடைக்கு யாராவது கேட்டு வருவாங்க, ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்குறோம், அல்லது குடும்பத்தில் யாராவது கஷ்டவாளிகள் இருக்கிறன்னு கேள்விப்பட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுக்குறோம். சதக்காக்கள் நாங்கள் தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கோம். சில நேரம் லட்சத்தில் கூட சதக்காக்கள் கொடுப்பார்கள், அது பாராட்டத்தக்கது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின், அந்த உதாரணம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா ஒரு விதையை போட்டால் எப்படி 700ஆக வருமோ அது மாதிரி பல மடங்காக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெருக்கி தருவான். நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மலக்குமார்கள் இறங்குறாங்க. அந்த 2 மலக்கில் ஒரு மலக்கு என்ன துவா கேட்குது, அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவழிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சதக்காக்கள் அள்ளி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு நீ இன்னும் இன்னும் கொடுத்து விடுவாயாக. அவங்களுக்கு பொருளாதாரத்தை இன்னும் கொடுக்குமாறு ஒரு மலக்கு துவா செய்யும். இன்னொரு மலக்கு என்ன துவா செய்து தெரியுமா, அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு கொடுக்காம கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டு லோபத்தனம் காட்டிக்கொண்டு இருக்கிறாங்களோ இவர்களுக்கு அழிவை கொடுத்துரு. இது மலக்கென துவா. எங்கள்கிட்ட ஒன்று இருந்தால் அடுத்தவனும் கொடுக்கணும், நாங்கள் விரும்பி கொடுக்கணும். ஆனால் அந்த மலக்கென்ன துவா கேட்குது, அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் என்னுடையதுன்னு நினைச்சுக்கொண்டு யாருக்குமே கொடுக்காமல் பொத்தி பிடிச்சு கொண்டு இருக்கிறார். இவருக்கு பரக்கத்து இருக்காது, இவருக்கு தலஃப் அழிவுதான் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்குது. எனவே சகோதரர்களே, சதக்காவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. அதை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதை நாங்கள் மௌத்து வரைக்கும் கொடுக்கணும், அது ஒரு பகுதி. இன்னொன்று என்ன தெரியுமா, எங்களோட பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துறதுல ஆக முக்கியம். இப்போ நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு எங்களோட பேசிக்கை பார்க்கணும், எல்லாம் ஹலால், எங்களோட வியாபாரத்தில் ஹராம் சம்மந்தம் இல்லை, அது கிளியரா ஓகே, அப்போ ரன் பண்ணலாம். பேசிக் ஹலால் இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு போகிறோம். இப்போ அடுத்த கிளாரிஃபிகேஷன், அடுத்த தூய்மைப்படுத்துகிற மெத்தட் என்ன தெரியுமா, சரியாக நாங்கள் வருஷத்துக்கு வருஷம் கணக்கு பார்த்து ஜக்காத்துடைய அந்த நிசாப், ஜக்காத்து கொடுக்கறதுக்கு நானும் நீங்களும் தகுதியாகிட்டோம் என்றால் அந்த ஜக்காத்துடைய அமௌண்ட்டையும் சரியாக நாங்கள் வெளியே போட்டுரும், சரியாக கொடுத்துரும். ஏனென்றால் இந்த ஜக்காத்துக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா, அன்னமா உவ ஜியாதாண்டுவார், வளர்ச்சி. ஜக்காத்ன்றது அதிகப்படுத்துறது, வளர்றது. அப்போ நம்ம கொடுக்க 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 தான் வளர்ந்துட்டு போகும் பொருளாதாரம். அப்போ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் பிரதான 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கு. மெயின் பேஸ், பிரதான தூண், தொழுகை, நோன்பு அப்படின்னு வரக்கூடிய, அதில் உண்டு ஹஜ்ஜு, அதில் உண்டு ஜக்காத். அன்புக்குரிய சகோதரர்களே, யாராவது ஒருத்தர் இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு நான் தொழ மாட்டேன் என்று மறுத்தால் அவர் காஃபிர். இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு ஹஜ் என்ற ஒரு அமல் ஒன்றை கிடையாது என்று சொன்னால் அவர் காஃபிர். அவர் இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு யாரெல்லாம் ஜக்காத் என்ற ஒன்றை இல்லை என்றால் அவர் காஃபிர். ஏன்? இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் ஒன்று அவர் நிராகரிக்கிறார். 50 கடமைகள் ஒன்று அவர் அப்படி இல்லை என்று சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ கலிமா எல்லாரும் தெரியும், எல்லோரும் தொழணும், எல்லோரும் நோன்பு நோக்கணும். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, அது எல்லோருக்குமான கடமை அல்ல, எல்லோருக்குமான கடமை. அல்லாஹு தாலா ஏதோ ஒரு அடிப்படையில் எல்லோருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்குறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி யாருக்கு கொடுக்குறாங்களோ இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்க தான் ஜக்காத்தை வெளியாக்கும். சும்மா எல்லாருக்கும் சொல்லல. அல்லாஹு தாலா மனிதர்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தலை. 1 ரூபா சம்பாதிச்சாலும் நீங்கள் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை, ஒரு அளவு வச்சிருக்கு. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்ற ஆக முக்கியமான ஒரு விடயம்தான் சரியாக கணக்கு பார்த்து ஜக்காத்துகளை யாருக்கு கொடுக்கணுமோ அவர்கள்ட கையில் ஒப்படைக்கிறது ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்புகிற நேரம் சொல்றாங்க, அன்னல்லாஹ கத் ஃபரத அலைக்கும் சதகத்தன் துஅഖது மின் அக்னியாஇஹிம் ஃபதுரத்து அலா ஃபுகராஇஹிம். அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் கலிமாவை சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டா தொழுகைக்கு அழைப்பு விடுங்க. அப்படி கட்டங்கட்டமாக சொல்லிட்டு ஜக்காத்தை பற்றியும் அவர்களுக்கு சொல்லுங்க. ஜக்காத் குறிப்பிட்ட ஒரு அளவு அவர்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் அதை துஅഖது மின் அக்னியாஇஹிம், பணக்காரர்களிடமிருந்து அந்த பொருளாதாரத்தை எடுத்து ஃபதுரத்து இலா ஃபுகராஇஹிம், ஏழைகளுக்கு அதை பிரித்து கொடுக்கிறது, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறது. இது ஜக்காத் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களை, இப்போ இன்றைய கணக்கின்படி இன்னைக்கு நாங்கள் பார்க்கணுமே, எனக்கு ஜக்காத் கடமையா உங்களுக்கு ஜக்காத் கடமையா என்பதை தீர்மானிக்கிறது சிம்பிளாக. அது ஜக்காத்துடைய பாடம் வந்து பறந்து விரிந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்றதாக இருந்த சகோதரர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை வந்து கணக்கு பார்க்கறது தங்கத்தை வச்சு. இன்றைக்கி தங்கத்தோட மார்க்கெட் ஹை லெவலில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், போன வருஷம் ரமதானில் 2025ஆம் ஆண்டு 3வது மாதம் 20ஆம் தேதி ஜக்காத் சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் ஒரு 24 கேரட் தங்கத்தின விலை 2,39,000 இருந்துச்சு போன வருஷம் ரமதான். இப்போ இன்றைக்கு சரியாக ஒரு வருஷம் வைங்களேன், இன்றைக்கு வந்து 24 கேரட் விலை வந்து 4 lakhs 4 லட்சம். ஒரு வருஷத்துக்கு இடையில் எவ்வளோ கூடி இருக்குதுன்னு பாருங்க. அப்போ போன வருஷம் ரமதானில் நிசாபுடைய அளவு நாங்கள் 10 பவுன் கணக்கு பார்க்கணும். இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி இருக்குது, 2 கோடி இருக்குது, அது சட்டங்கள் எல்லாம் பெருசாக இருந்தால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் நீங்கள் ஜக்காத்துக்கு தகுதியா இல்லையா என்பதை பார்க்கறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், போன வருஷம் 2025 வந்த அந்த ரமதானுடைய மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 25,09,500 ரூபா இருந்தால் ஜக்காத்து கடமையாக இருந்துச்சு. இந்த முறை அது அப்படியே கூடி 42 லட்சமாக மாறுது. ஏன்னா தங்கத்தின விலை கூடிட்டு 24 கேரட்டோட விலை 4 லட்சம். எனவே சகோதரர்களே, இப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த கடையில் வந்து ஒரு 2 கோடி இருக்கும், சேர்த்து வச்சு சொல்லி 1 கோடி இருக்கும், அல்லது இப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பை அண்ட் செல்லுக்கு வாங்கின காணி இருக்கும், அது வாகனம் இருக்கும். நான் எதை சொல்கிறேன், வியாபார பொருளை சொல்கிறேன். இப்போ இதெல்லாத்துக்கு எப்படி கணக்கு பார்க்குறேன்டா, நீங்கள் பாருங்கள், எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் ஒரு வாகனம் ஒன்று இருக்குது, அது பாவிக்கிறதுக்கு வாங்கினதல்ல, பை அண்ட் செல்லுக்கு வாங்கினது, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு காணி ஒன்று இருக்குது, அதுவும் என்னுடைய குடும்பத்துக்காக வாங்கினதல்ல, வியாபாரத்துக்காக வாங்கினது. சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டுகள் பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டில் அப்படி இருக்குது, அதில் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். சேர்த்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொருளாதாரம் 42 லட்சம் ரூபாவை தாண்டுமாக இருந்தால், அந்த பொருளாதாரம் உங்களோட கைக்கு வந்து ஒரு வருட பூர்த்தியாகி இந்த அமௌண்ட்டை தாண்டுமாக இருந்தால் நீங்கள் அதை கணக்கு பார்த்து சரியாக 2.5% நீங்கள் வெளியே போட்டுருங்க, ஜக்காத் கொடுத்துருங்க. 1 லட்சத்துக்கு வந்து 2,500 ரூபா தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது வந்து ஆக சிம்பிளான ஒரு முறை. அதே நேரத்தில் நீங்கள் சில நேரம் தங்கம் விலை கூடும் என்ற நல்ல நம்பிக்கையோடு இருக்கின்ற பொருளாதாரத்துக்கெல்லாம் தங்கத்தை வாங்கி வச்சிருப்பீங்க வீட்டில். இப்போ தங்கத்தை வாங்கி வச்சிருக்கிறீங்க, அதுக்கு கணக்கு பாருங்கள், எத்தனை பவுன் தங்கம் இருக்குது, எவ்வளோ பொறுமதி, அது அப்போ நான் எவ்வளோ கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அல்லாஹு தாலா எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்துட்டு 50-50 கொடுங்கன்னு சொல்லவும் இல்லை. உனக்கு நான் 2 கோடி தந்திருக்கிறேன், 1 கோடியை கொடு என்றாலும் அது எங்கடையில் கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா பொருளாதாரம் நாங்கள் உலகத்துக்கு வரக்கூடிய 0வாக வந்தோம். அல்லாஹு தாலா ஏதோ எங்களுக்கு பரக்கத் செஞ்சு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை தந்துட்டான். ஆனாலும் பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தாலா எவ்வளோ இறக்கமானவன்டா, நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம் என்ற காரணத்தினால அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்குறான், எவ்வளோ தெரியுமா, 40ஆக பிரித்து ஒன்றை தான் கேட்குறான். 40ஆக பிரிக்கிறான். சுபஹானல்லாஹ். ஹாஃபை கேட்கவும் இல்லை, அதே மாதிரி 3 ஒன்று கேட்கவும் இல்லை, 4 ஒன்று கேட்கவும் இல்லை, 10 ஒன்று கேட்கவும் இல்லை, 20 ஒன்று கேட்கவும் இல்லை. அல்லாஹ் எதை கேட்குறான் தெரியுமா, நான் உங்களுக்கு இவ்வளோ பொருளாதாரத்தை தந்துட்டு, அதுவும் 20 லட்சம் விற்கிறவங்களும் இல்லை, இந்த குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி ஒரு அமௌண்ட் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால், அதுக்கு வருட பூர்த்தி அடையுமாக இருந்தால், நீங்கள் அதை 40ஆக பிரித்து ஒரு பங்கைத்தான் நீங்கள் கொடுக்கும். சுபஹானல்லாஹ். எவ்வளோ பாருங்க பாப்போம். 40ஆக பிரித்து ஒரு பங்கை கொடுங்கோன்னு சொல்லியும் நாங்கள் சொல்கிறோம் தெரியுமா, அதுவும் கொடுக்க மாட்டோம். இது ஏன் நான் சம்பாதிச்சேன். காரூன் என்ன சொன்னான், அவ்வளோ சம்பாதிச்சு போது ஏண்ட முயற்சியால் சம்பாதிச்சது என்ற அல்லாஹு தாலா அவ்வளோ பொருளாதாரத்தையும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக சுழி வாங்கிச்சான், பூமிக்குள்ளே எடுத்துட்டான். எனவே சகோதரர்களே, ஜக்காத்தை கொடுங்க, ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுத்து உங்களோட பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க எவ்வளவு சொன்னாலும் சில ஆக்கள காதில் விழுவுறல. சிலாக்கள் கேட்பாங்க தெரியுமா, ஹசரத் நான் இவருக்கு 50,000 சதக்கா கொடுத்துருக்கிறேன், அந்த பிள்ளைக்கு ஒரு 10,000 செலவழிச்சேன், இவருக்கு ஒரு 5,000 கொடுத்தேன், வீட்டுக்கு வாரவங்களுக்கெல்லாம் எனக்கு மனசு ஞாபகத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாவை மாற்றி வச்சிருக்கிறேன், எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஜக்காத்தில் கழிச்சு விடலுமான். கொடுத்த சதக்காக்கள் அப்போதான் அவர் ஞாபகப்படுத்தி எடுக்கிறது. சதக்காவாக கொடுத்ததை ஞாபகப்படுத்தி அப்படியே மைண்டுக்கு எடுத்து இதெல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி 2.5 லட்சம் சக்காத்து கொடுக்க வேண்டி வருது. நான் ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் மட்டுக்கு சதக்காவாக அங்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன், அதில் எழுதி வச்சிருக்கிறேன், அதை கழிச்சு விடுவான்னு கேட்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் உங்கள்கிட்ட ஹாஃபை கேட்டானா? இல்லையே. அல்லாஹ் உங்கள்கிட்ட எவ்வளோ கேட்டான்? 40ல் ஒரு பகுதியை அல்லாஹு தாலா கேட்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த சரியான முறையில் கணக்கு பார்த்து அந்த ஜக்காத்தை நாங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ எங்கள்கிட்ட வந்து அந்த 42 லட்சத்தை தாண்டி ஒரு பணம் இருக்குது, எவ்வளோ கொடுக்கணும்? சின்ன ஒரு அமௌண்ட் தான் வரப்போகுது. 2.5ஆல் நீங்கள் பெர்சன்டேஜால் பெருக்கி பாருங்கள், சின்ன ஒரு அமௌண்ட்டு தான் நீங்கள் கொடுக்க வேண்டி வருது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில்
அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஜக்காத் கொடுக்குற நேரத்தில் யாருக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம்? அல்லாஹ் 8 கூட்டத்தினர்கள் சொல்றான். அந்த 8 கூட்டத்தினர்களும் இன்றைக்கு எங்களோட இல்லை என்றாலும் நாங்கள் அதில் யார் இருக்குதோ அவர்களை தேடி அந்த ஜக்காத் ஒப்படைச்சிடும். இஸ்லாமிய சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் நல்ல முறையான அமைப்பில் ஜக்காத்து கமிட்டிகள் இயங்குமாக இருந்தால், அவர்கள் மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் செய்கிறாங்கன்னா, அவங்க தகுதி என்ன நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சி அதை முறையாக செய்வதற்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி ஒத்தாசைகளை புரியலாம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல ஆழமாக படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்றதில் மிக முக்கியமான ஒரு விடயமாகிய இந்த ஜக்காத்தை சரியான முறையில் கணக்கிட்டு கொடுப்பதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்ற விடயங்களில் மிக முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய இந்த ஜக்காத் சம்பந்தமாக வளமையாக சில கேள்விகள் கேட்பாங்க. ஒன்று கேட்பாங்க, நாங்கள் பாவிக்கிற வாகனத்துக்கு கொடுக்கணுமா, வாழ்கிற வீட்டை கணக்கு பார்த்து கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் அவன் குதிரையை வாகனமாக யூஸ் பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குதிரைக்கு ஜக்காத் இல்லைன்னு சொன்னார். எனவே நாங்கள் பாவிக்கிறதுக்கு வாகனம் வச்சிருக்கிறோம். வீட்டில் 1 வாகனமோ 2 வாகனமோ 3 வாகனமோன்னு வைங்களேன். உங்களோட இன்டென்ஷன், உங்களோட உள்ளத்துக்கு மாற்றம் செய்யல. உங்களுக்கு அல்லாஹ்க்கு தெரியும் உங்களோட உள்ளத்தில் இந்த வாகனத்தை பற்றி என்ன நியத்து இருக்குது. பாவனைக்காகவே நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வாகனத்துக்கு நீங்கள் கணக்கு பார்க்க தேவையில்லை. உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் வீடு கட்டுறீங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்குறது காணி வாங்கி வச்சிருக்கிறீங்க, இதுக்கும் ஜக்காத்து கணக்கு பார்க்க தேவையில்லை. எதுவெல்லாம் பை அண்ட் செல்லுக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்களோ, நல்ல குறைய விலைக்கு ஒரு வாகனம் வருது, டக்குன்னு வாங்குறீங்க, அப்போ அதை கூட பொருளாதாரம் தான். நீங்கள் அதை பார்க்கணும், கணக்கு பார்க்கணும். ஒரு வருட பூர்த்தியை நீங்கள் அடையுமாக இருந்தால் அதுக்கு கணக்கு பார்க்கணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிலாக்கள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க. இந்த பாவிக்கிற தங்கத்துக்கு பெண்கள் வீட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க. இது பிஸ்கட்டாக வாங்கி வைக்கல, பாவிக்கிற தங்கத்துக்கு ஜக்காத் கொடுக்கணுமா இல்லைன்னு கேட்டால் பாரிய கருத்து வேறுபாடு அதில் இருக்குது உலமாக்களுக்கு இடையில, கொடுக்கணுமா இல்லையா என்பதில். ஆனால் சகோதரர்களே, அது ஏன் அவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு வருதுண்டா, அந்த பாவிக்கிற தங்கத்துக்கும் கொடுக்கணும் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் சஹீஹா, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதில் ஒரு ஹிலாஃப் ஒன்று இருக்குது. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால சில உலமாக்களுடைய ஃபத்வா இருக்குது தெரியுமா, கொடுக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி ஒரு பேணிப்புக்காக வேண்டி, தங்கம் என்று பொதுவான பேரில் வாரதுனால ஒரு பேணிப்புக்காக வேண்டி பாவிக்கின்ற நகைக்கும் கொடுத்துட்டு போகிறது, அது எங்களுக்கு சலாமத், ஒரு சேஃப்டியோட ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. எனவே சகோதரர்களே, எல்லாமே தந்தது அல்லாஹ்ன்றதுனால எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்குற நாங்கள் அதுக்கும் என்ன செஞ்சிருவோம், கணக்கு பார்த்து கொடுத்துருவோம். அது எங்களுக்கு ஒரு பேணுதல் என்ற அடிப்படையில் கொடுக்கிறது மிக பொருத்தம் என்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இவ்வளவு ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்கிறேன் தானே. இப்போ நீங்கள் யாரும் இதை ஒரு சின்ன ஒரு விஷயமாக பார்க்காதீங்க. ஜக்காத்தை கொடுக்குறத ஒரு சின்ன ஒரு விஷயமாக பார்க்குற, இது ஒரு சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு சர்வீஸ், சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற சர்வீஸ். சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கூட கையில் தந்திருக்கிறார். அது அமானிதம். நீங்கள் சரியாக கணக்கு பார்த்து அந்த சொசைட்டிக்கு நீங்கள் கொடுத்துடணும், தகுதியானவர்களும் கொடுத்துடணும். சதக்கா உங்களுக்கு நினைச்சா கொடுக்கலாம், நினைச்சா கொடுக்காம வைக்கணும். கொடுத்தா நன்மை, கொடுக்கலாடி பாவம் இல்லை உங்களுக்கு. ஜக்காத்து நீங்க நினைச்சா கொடுக்கலாம், நினைச்சா கொடுக்காம அப்படி இல்லை, நீங்க கொடுத்து தான் ஆகணும். அது கடமை. கொடுக்கலன்னா பாவம். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிச்சு வைக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாங்களோ, ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு. என்ன வேதனை தெரியுமா? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், இந்த சேர்த்து வச்ச தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் நாளை மறுமை நாளையில நரகத்தினுடைய நெருப்பில் உருக்கி, ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும், உங்களோட நெத்திகளுக்கு அல்லாஹ் ஒத்தலம் போடுவான். வஜுனூபுஹும், 2 விலாப்புறங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அந்த விலாப்புறங்களுக்கு அல்லாஹ் ஒத்தலம் போடுவான். முதுகு பக்கத்துக்கு ஒத்தலம் போடுவான். அப்போ எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு நேர படுக்கோ மேலாது, குப்புற படுக்கோ மேலாது, சைடுக்கு தூங்கோ மேல, ஒன்றும் செய்யலாம். உடம்புல மெயின் பார்ட்ஸ் 3 முக்கியமான பகுதிகளுக்கு அல்லாஹ் தஆலா இவைகளை உருக்கி ஒத்தலம் போடுகிறார். சும்மா போடவும் இல்லை, ஒத்தலம் போட்டு ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன், சொல்லி சொல்லி தண்டனை தருவாங்க. இதைத்தானே நீங்கள் துனியாவில் உங்களோட சேர்த்து வச்சிங்க. இப்போ என்ன செய்யுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. ஃபதூகு, நீங்கள் சுவைச்சு பாருங்க. இப்போ எதெல்லாம் சேர்த்து வச்சிங்களோ இதெல்லாம் தானே உங்களோட துனியான்னு சேர்த்தீங்க. இதெல்லாத்தையும் இப்போ நீங்கள் அனுபவிச்சு பாருங்கன்னு அல்லாஹு தாலா சொல்லி சொல்லி ஒத்தலம் போடுகின்ற ஒரு நிலைமை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா ஜக்காத்தை வெளியாக்காமல், ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்காதவர்களுக்கு தண்டனையாக வைத்திருக்கிறார். சூரத்து தௌபாவில் 34வது வசனத்தை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன்
யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு பொருளாதாரத்தை கொடுத்ததற்கு பிறகும் அவர் சரியான முறையில் கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கலையோ முஸ்ஸிர லஹு மாலுஹு யௌமல் கியாமா ஷுஜாஅன் அக்ரா அவருடைய பொருளாதாரம் அப்படியே ஒரு விஷப்பாம்பாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். பொருளாதாரத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷப்பாம்பாக மாற்றி அந்த பாம்பின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். யோசி பாருங்க பாப்போம். மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா அந்த பாம்புடைய விஷம் எவ்வளோ, அந்த பாம்பு கடியை தாங்க முடியுமா? சும்மாவும் இல்லை. அந்த பாம்பு இந்த ஜகாத்தை கொடுக்காதவர்களை பார்த்து சொல்லுமாம், அன மாலுக் அன கன்சுக், நான் தான் உன்னுடைய பொருளாதாரம், நான் தான் உன்னுடைய சொத்து, நான் தான் உன்னுடைய செல்வம் என்று அந்த பாம்பே அந்த மனிதனை பார்த்து சொல்லும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு குர்ஆனில் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரல் லஹும். அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அவர்கள் கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டு வைக்கிறது அவர்களுக்கு நலவு என்று அவர்கள் நினைக்க வேண்டாம், நலவென்று நினைச்சிட வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கெடுதி. சயுதவ்வகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா எதையெல்லாம் கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டு சேர்த்து வச்சாங்களோ அதெல்லாம் நாளை மறுமை நாளையில் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களுக்கு மாலையாக சூட்டப்படும், தண்டனையாக கொடுக்கப்படும், பாம்பாக உருவாக்கப்படும் என்றெல்லாம் ஹதீஸில் வருகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துக்கு தகுதியாக இருந்தும் அந்த ஜகாத்தை நாங்கள் கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு துருப்பாக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண தண்டனை எல்லாம் அதுக்கு வச்சிருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தந்துட்டு தான் கேட்குறான், சும்மா கேட்கல. நீங்கள் கூட சொந்த ஊட்ட வித்து கொடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் வாழ்கிற ஊட்ட வித்து போட்டு ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்லலை. அல்லாஹ் எல்லாத்தையும் தந்து மேலதிகமாக வாரத்துக்கு ஒரு அமௌண்ட் ஒன்றை நிர்ணயிச்சு இந்த அமௌண்ட்டை தாண்டினா தான் நீங்கள் கொடுக்கணும். 40 ஒன்றை கொடுத்துருங்க என்று இஸ்லாம் சொல்லுது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்ற அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த ஜகாத் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் நாங்கள் ஆழமாக சிந்திச்சு சரியான முறையில் ஜகாத்துக்களை கணக்கு பார்த்து யாருக்கு கொடுக்கணுமோ யார் அதுக்கு தகுதியோ என்பதை பார்த்து அவர்களிடத்தில் ஒப்படைத்து எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் தூய்மைப்படுத்துவதோடு மறுமை நாளையில் ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த தண்டனையெல்லாம் வச்சிருக்கிறானோ அவைகளை விட்டு நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய பொருளாதாரத்திலையும் பரக்கத் செய்து அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.